சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13:7. இயேசு பேதுருவுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இன்னைக்கு சொல்லப்படுற ஒரு சத்தியம் அங்கு தயவு செய்து கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 அப்போஸ்தலர் வைத்து கடைசி பரிசுத்த பந்தியை நடத்துறார். இந்த பரிசுத்த பந்தியை குறித்து நான் பலமுறை பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமா நம்ம கவனிக்க போறோம். எல்லாரும் கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இடுப்புல ஒரு சீலையை கட்டி கொண்டு எல்லாருடைய பாதங்களையும் அவர் கழுவுகிறார். கழுவி கொண்டிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவப்படலாகாது சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே என்னை முழுவதும் கழுவும் என்று சொன்னார். இப்ப இயேசு பேதுரு அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, முழுகினவன், ஞானஸ்நானத்துல முழுகினவன் இதை கண்டிப்பாய் செய்ய வேண்டும், முழுகினவன் இதை மாத்திரம் செய்தால் போதும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது அறியாய், இனிமேல் என்ன செய்வாய். அப்படின்னு அர்த்தம், அவருடைய மரணத்துக்கு பிறகு இதை நீ புரிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இப்போ இதை புரிந்து கொள்ள மாட்டப்பா, இப்போ இதை நீ புரிந்து கொள்ள மாட்ட. ஆனா என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் ஏன் இதை சொன்னேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று, அதாவது என்னை நினைவு கூறும் பொழுது இதை ஏன் செய்தேன் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போன பொழுது அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர் என்ன சொன்னார், எதற்காக சொன்னார் என்பதை அதற்கு பிறகு எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த நேரம் அது உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலை அது கடந்து போகும்போது, ஓஹோ, ஆண்டவர் சொன்னது இதுதான் போல இருக்கிறது என்பதை நீங்கள் அப்பொழுது விளங்கிக் கொள்வீர்கள். அப்படியானால் இயேசு என்ன சொல்லுகிறார், அவர்தான் பிற்காலத்திலே, அதாவது பழைய ஏற்பாட்டில தன்னை பஸ்காவாக பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார் என்பதை இதன் பின்னணியில கர்த்தர் விளக்குகிறார். நான் தான் பழைய ஏற்பாட்டில பஸ்காவாக பலியாக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த பஸ்காவுக்கு அவர் தங்களை ஆயத்தப்படுத்துகிறதை இந்த காரியத்தில் அவர் என்ன வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நீ இதை அறியாய், இனிமேல் நான் யார் என்பதை நீ அறிய போகிறாய். கர்த்தர் இதை அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், இப்பொழுது நீ அறியாய், ஆனால் இனிமேல் இதை நீ என்ன செய்ய போகிறாய், அறிய போகிறாய். அப்போ இந்த அப்போஸ்தலராகிய இந்த 12 பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவர்கள் அறிந்திருக்கலாம், தேவகுமாரராக அறிந்திருக்கலாம். ஆனால் இவர்தான் வரப்போகிற பஸ்கா, பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிற பஸ்கா என்கிறதை அவர்கள் அறியவில்லை. இதை எப்பொழுது இவர்கள் அறிந்தார் என்றால் கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் இதை அறிந்து கொள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. சொல்லும் போது யாருக்கும் புரியாது, ஆனா வரும் பொழுதுதான் அது புரியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சொல்லுகிறார். ஆமென். அப்போ இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அதை அறிவாய். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் பரிசுத்த பந்தியை நடத்துகிறதை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பந்தியை நடத்திட்டே இருக்கும் பொழுது அங்க என்ன செய்கிறார் பாருங்க. 26ஆம் வசனத்துல இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ. அப்படியானால் பரிசுத்த பந்தியை இயேசு நடத்துகிறார். கவனிங்கள், யார் நடத்துகிறதுங்க? இதுதான் அவர் நடத்துகிற கடைசி பரிசுத்த பந்தி. இந்த பரிசுத்த பந்திய அவர் நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த பந்தியினுடைய விளக்கத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11 எழுதுகிறார். இது யாருக்கு வெளிப்படுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு வெளிப்படுத்திட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன எழுதுறார்? 1 கொரிந்தியர்ல வாசிங்க, 5ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 நினைக்கிறேன் பாருங்க. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை
புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, இங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பஸ்கா புதிய ஏற்பாட்டில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகத்தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் நீங்க பாருங்க, அவர்தான் பஸ்கா என்பதை வேற எந்த அப்போஸ்தலர்களும் என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை. அவர் சொல்லலாம், வருகிறவர் சொல்லியிருக்கலாம், இருக்கிறவர் சொல்லியிருக்கலாம், எல்லாமே சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அங்க வெளிப்படுது. கவனிங்கள், சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய பஸ்காவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. நான் இப்ப சிலுவையில மரிக்க போறேன் போது பேதுருக்கு கோபம் வந்துருச்சு, இது உமக்கு நடக்கவே கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய பலியாகிய பஸ்கா மரித்ததுனாலதான் அவங்க எல்லாரும் எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க. கிறிஸ்து சிலுவையில பஸ்காவா மரிக்காமல் பாவம் என்கிற எகிப்தை விட்டு நாம் வெளியே வர முடியாது. இப்ப நீ அறிய மாட்டப்பா, இனிமே நீ அறிவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டு பஸ்காவாகிய கிறிஸ்து சிலுவையில மரிப்பதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் நமக்காக ஒரு நிழலாட்டமாய் மரித்தார் அல்லவா? அந்த பஸ்காவை எப்படி அவர்கள் அனுசரித்தார்கள்? இப்போ நீங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் வாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 1 முதல் 11 வசனங்களை குறிச்சுக்குங்க. எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல. இந்த கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை அவர்களுக்கு விளங்காத காலத்திலேயே கர்த்தர் இந்த பஸ்காவை அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அடித்தார். அவங்களுக்கு தெரியாது, இவர்தான் பஸ்கா என்று தெரியாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக? 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தான் பஸ்காவாக அடிக்கப்படுகிறார், அவர்தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார் என்பதை அவர்களுக்கு அறியாத காலத்திலேயே ஆண்டவர் அதை செய்து முடித்தார். அதான் சொல்றாரு, இப்ப நீ அறியாய், இனிமேல் நீ அதை அறிந்து கொள்வாய். அந்த காலத்துல இந்த பஸ்காவை எப்படி அவங்க அனுசரித்தாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பஸ்காவை 3ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணுமா? இந்த பஸ்காவை, அதாவது பரிசுத்த பந்தியை புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம் எப்படி ஆசரிக்கிறோம் என்பதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் அதை ஆசரிக்கிற முறையை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படி இதை ஆசரிக்கணும்னா இங்க நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல ஒரு சிலதை நான் சொல்றேன். முதலாவது, அதை ஆசரிக்கிற முறையில மிக முக்கியமானது வீட்டு தலைவர்கள் ரொம்ப முக்கியம். யாருங்க முக்கியம்? வீட்டு தலைவர்கள். ஒருவேளை வீட்டு தலைவர்களாக்கிய ஒருவேளை புருஷன்மார்களா இருக்கலாம், ஒருவேளை புருஷன்மார்கள் இல்லாத வீடுகள்ல அந்த பொறுப்பை எடுத்த மனைவிமார்களா இருக்கலாம், அல்லது 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள ஒருவேளை தகப்பன் இல்லாமல், ஒருவேளை தகப்பன் இல்லாமல் தாய் மாத்திரம் இருந்து அந்த குடும்பத்தின் பொறுப்புகளை தலையிட்டு தலைமைத்துவத்தில் பொறுப்படுத்தி நடத்துகிற குடும்பத்தின் பிள்ளையா இருக்கலாம். கர்த்தர் அவளுக்கு தான் சொல்றாரு, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அனுசரிப்பதற்கு மிக முக்கியமான முதல் காரியம் என்னன்னா, வீட்டு தலைவர்கள் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். வீட்டு தலைவர்கள் ரொம்ப முக்கியம். வீட்டுல பொறுப்பா இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். அது தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், ஒருவேளை அந்த குடும்பத்தின் தலைமைத்துவ பொறுப்பை கையில் எடுத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். அவங்க வீட்டு தலைவர்களை ஆண்டவர் இந்த பஸ்கா இந்த பலியில, இந்த பஸ்காவை புசிப்பதுல ஆண்டவர் முக்கிய பொறுப்பு விரும்புகிறார். புருஷன்மார்களே, குடும்பத்துக்கு மிக முக்கியமான தலைவர்களே, கவனிங்கள். குடும்ப பொறுப்பை கையில் எடுத்தவர்களே, எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. இந்த பஸ்காவை புசிப்பதற்கு முதலாவது ஆண்டவர் அவங்க கையாளக்கூடிய முதல் முறை என்னன்னா, வீட்டு தலைவர்கள் ரொம்ப முக்கியம். வீட்டு தலைவர்கள் இருந்துதான் ஆண்டவர் அடுத்தது மனைவி, அடுத்தது பிள்ளைகள், இவங்களுக்குள்ள அதை கத்த கொண்டு வரார். அப்ப வீட்டு தலைவர்கள் எப்படி புசிக்கிறாங்களோ, எப்படி பஸ்காவை அதை அனுசரிக்கிறாங்களோ, அதை பொறுத்துத்தான் அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் அந்த பஸ்காவை குறித்த நியமனத்தை நிரூபணமாக்க முடியும்.
வீட்டு தலைவர் இதை அனுசரிக்கிற முறையை கையாளாமல் அதுல வீக்னஸா, அதுல ஏதோ ஒரு ஒரு பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இஷ்டமோட வாழ்ந்து விட்டு பரிசுத்த பந்தியில இந்த பஸ்காவில கைய வச்சா ஆண்டவர் அவங்களை அனுசரிக்க மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாரு. அவர்களை ஆண்டவர் அருவருத்து போடுவார். அவர்களை இந்த ஜனத்தை விட்டு என்ன செய்வாராம்? அருகுண்டு போவார்கள் என்று பிரமாணங்களை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு தலைவர்கள் ஏங்க பஸ்காவை ஆசரிப்பதற்கு வீட்டு தலைவர் முக்கியம்? குடும்ப தலைவர்கள் கவனிங்க, ஏன் முக்கியம்னா, ஏன்னா அவர்கள் மூலம்தான் குடும்பத்துல எல்லாமே வருகிறது. ஆசீர்வாதமும் அவங்க மூலம் தான் வருது, சாபமும் அவங்க மூலமா தான் வருது, மேன்மையும் அவங்க மூலம் தான் வருது, தேவ கோபமும் அவங்க மூலமா வருது. எல்லாமே வருவதற்கு வீட்டுக்குள்ள அந்த வாய்க்கால் யார் என்றால் வீட்டு தலைவர்கள். அல்லேலூயா, ஆமென். 128ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் எவனோ? சரி, அவர் வழின்னா என்ன? அவர் வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன்ல. அப்ப அவருடைய வழின்னா என்ன? அவர் வழியில நடக்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா அடுத்தது மனைவி பிள்ளைகள் எல்லாம் வரும். அப்போ முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? வீட்டு தலைவர்ல இருந்து தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. கவனிங்க, பஸ்காவும் எதுல இருந்து ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு தலைவர்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பஸ்காவை அனுசரிக்க ஆண்டவர் யாரு ஆண்டவர் அனுசரிக்க ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா குடும்ப தலைவர்கள், வீட்டு தலைவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறோம். அப்ப அவர் வழி எது? அப்பதானே நடக்க முடியும். அவர் வழி எதுன்னு தெரியாம அது எப்படி நடக்க முடியும்? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, அவர் வழி எது? எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். வீட்டு தலைவர்கள் தயவு செய்து கவனிக்கணும். வீட்டு தலைவர்கள் மூலமா தான் நன்மையும் வருது, தீமையும் வருது, வியாதியும் வருது, சாபமும் வருது, கோபமும் வருது, ஆசீர்வாதமும் வருது. எல்லாமே வருவதற்கு ஆண்டவர் தலையத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் எங்க இருந்தா வருது? தலையில இருந்தா வருது. உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு முதல்ல எங்க தான் ஸ்கேன் பண்றாங்க? சொல்லுங்களாங்க. தலையில ப்ராப்ளம் இருந்தா, தீர்க்க முடியாத பிரச்சனை என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு பாடியில, கடைசியா இதுக்கு காரணம் தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கமா அப்படின்னு எங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க? சகோதரி மாதிரி சொன்னா வீட்டுல போய் என்ன வருமோ தெரியல பாஸ்டர், அதனால நீங்களே சொல்லிடுங்க. கவனிங்க, வீட்டு தலைவர்ல இன்னைக்கு கர்த்தர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், நம்ம ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். எப்போதும் மனைவிமார்களையும் நம்முடைய குடும்பத்தின் மக்களையும் குற்றப்படுத்துவதை தடுத்து நிறுத்திவிட்டு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பந்தியை குறித்து சொல்லும் பொழுது, நான் பஸ்கா, பழைய ஏற்பாட்டில பஸ்காவாகிய என்னை அனுசரிப்பதற்கு வீட்டு தலைவர்கள் மிக முக்கியம். புதிய ஏற்பாட்டில பரிசுத்த பந்தியில பங்கெடுவதற்கு வீட்டு தலைவர்களாகிய புருஷன்மார்கள் அல்லது வீட்டுக்கு தலைமைத்துவத்துல பொறுப்புல இருக்கிறவங்க ரொம்ப மிக முக்கியம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல தெளிவா இருக்கிறது. அவருடைய வழி என்ன? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ? யார் கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்க அவங்க பாக்கியவான்கள். அப்போ அவருடைய வழி என்னன்னு தெரிஞ்சாதானே அதுல நடக்க முடியும். அவருடைய வழி என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 பாருங்கள். கிறிஸ்து சபைக்கு என்னவா? அது போல அடுத்தது எழுதுறாரு பாருங்க. புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும். எங்கெல்லாம் இயேசு தன்னை ஒப்பிடுறாரோ அந்த இடத்தெல்லாம் புருஷனை கொண்டு வர்றாரு பாருங்க. கிறிஸ்து சபைக்கு என்னவா? தலையா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ அவர் ஒரு சரீரத்தை உருவாக்க போறாரு. அந்த சரீரத்தை உருவாக்குறதுக்கு அந்த சரீரத்துக்கு அவரையே தலையா ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப நாமும் ஒரு சரியான ஒரு நல்ல தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல சரீரத்தை, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டுமானால் தலையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்றாரு,
புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். சரி ஆண்டவரே, நீங்க சபைக்கு தலை, சரி புருஷன்மாருங்க வீட்டுக்கு தலை, சரி என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே? கவனிங்க, இப்ப ஆண்டவர் எங்க வராரு? 27ஆம் வசனத்துக்கு வராரு பாருங்க. கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள ஒரு சபையாக, மகிமையுள்ள ஒரு குடும்பமாக, சபை ஒரு குடும்பம், மகிமையுள்ள ஒரு குடும்பமாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு யாரு தலை ஒப்பு கொடுத்துச்சு? என்ன மாதிரியான ஆளா நிறுத்தணும்னு ஒப்பு கொடுத்தாரு? பிரதர்ஸ் இருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் சொல்றாரு, உங்களை என்ன மாதிரி நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரியா கர்த்தர் உங்க முன்னாடி ஒண்ணு நிறுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மில எப்படி நாம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படி நமக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடையவர்களை கர்த்தர் நிறுத்துவார். எப்படி நிறுத்துவார் தெரியுமா? கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான, அப்படின்னு என்ன அர்த்தங்க? குற்றமே இல்லாத கீழ்ப்படிதலான ஒரு ஒழுங்கான உண்மையான உத்தமமான ஒரு மகிமையான ஒரு சபையை நிறுத்துவதற்கு கிறிஸ்து தலையாகிய கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தது போல மனைவிக்கு தலையா இருக்கிற புருஷன் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஹலோ, சும்மா மனைவியை குற்றப்படுத்தாதீங்க. நீங்க உங்களை முதலாவது ஒப்பு கொடுங்க. இந்த பஸ்காவை புசிப்பதற்கு இப்போது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். உங்களை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடையவர்களை கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாக மாற்றுவார் பாருங்கள். நீங்க உங்களை எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பாருங்க, நிறுத்தி கொள்வதற்கு தமக்கு முன்பாக உங்களுக்கு முன்னாடி உங்களுடையவர்களை நிறுத்துவதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நிறுத்துவார தவிர ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வழி என்பது என்ன? அப்ப குடும்ப தலைவர் மூலமாகத்தான் கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறார். அரசாங்கமே எல்லாத்துக்கும் யாரைத்தான் முதலாவது வைக்குது? குடும்ப தலைவர் தான் வைக்குது. அப்ப பரலோக அரசாங்கமும் யாருக்குள்ளதான் இருந்து கிரியை செய்ய விரும்புது? குடும்ப தலைவர் தான். குடும்பத்துல தலைமைத்துவத்துல இருக்கிற அருமையானவர்களே, தயவு செய்து கவனிங்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்காது, ஆனால் வரப்போகிற நாட்கள் அது உங்களுக்கு விளங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், தனக்கு முன்பதாக நிறுத்தி கொள்வதற்கு ஆண்டவரே ஒரு மேன்மையான ஒரு குடும்பத்தை, ஒரு மேன்மையான ஒரு நபரை, ஒரு மேன்மையான மனவாட்டிய, ஒரு மேன்மையான பரிசுத்த வாட்டிய தனக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு அவன் நீ சரியாரு, நீ ஒழுங்காரு அப்படி சொல்லாம தன்னை முதலாவது ஒப்பு கொடுத்தார். தன்னை முதலாவது ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர்ஸ், வருங்காலத்துல குடும்ப தலைவரை மாற போற வாலிபனே, இப்பவே வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்து. உனக்கு முன்பதாக வரப்போகிற எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் மகிமையானதை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு முன்னாடி நிறுத்த வேண்டியது, நிறுத்த வேண்டுமானால் நீங்கள் நிற்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பதாக. அநேக பிரதர்ஸ் ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. வேணும் தான், சம்பாதிக்கணும் தான், காரியங்களை சாதிக்கணும் தான், அவசியம் தான். ஆனால் நம்ம குடும்பம் நமக்கு முன்னாடி நீண்ட காலமா நிற்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். அதனாலதான் பஸ்காவை அவர்கள் புசிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் புசிக்கிற அந்த முறைமையை ஆண்டவர் எப்படி கடைபிடிச்சார் பாருங்க. குடும்ப தலைவர்கள் மூலமாய் கர்த்தர் இதை கிரியை செய்ய விரும்பினார். குடும்ப தலைவர்கள் பரிசுத்த பந்தியில பங்கெடுக்கும் பொழுது முதலாவது பரிசுத்த உங்களில துவங்கணும். அல்லேலூயா. பரிசுத்த உங்களில் ஆரம்பிச்சாதான் அது உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும். இந்த புருஷமார்கள் தங்களை சீர்படுத்தணும். புருஷமார்கள் உங்களை ஒழுங்குபடுத்தணும். புருஷமார்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை சீர்படுத்துங்க. உங்க வேத வாசிப்பை சீர்படுத்துங்க. சபை கூடுதல்களை ஒழுங்குபடுத்துங்க. ஐக்கியத்தை ஒழுங்குபடுத்துங்க. பரிசுத்தத்தை ஒழுங்குபடுத்துங்க. எவ்வளவோ சத்தியத்தை இந்த பைபிள்ல இந்த பலிபீடத்தில் கர்த்தர் பேசுறாரு. எத்தனை சத்தியத்துக்கு உங்களை புருஷமாக சீர்படுத்திருக்கீங்க. இன்னும் கோபம் போகல, இன்னும் எரிச்சல் போகல, இன்னும் மனைவியிடத்துல ஒரு சமாதானம் இல்ல, மனைவியிடத்துல ஒரு சமாதானம், இன்னும் குற்றம் சாட்டுதல். கர்த்தர் இன்றைக்கு நம்மை சீர்படுத்துவாராக.
புருஷமாரில்ல குற்றப்படுத்துறத விட்டு விட்டு நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உங்க குற்றங்களை அறிக்கையிடுங்கள். பரிசுத்த பந்தியில ஆண்டவர் முதலாவது குடும்ப தலைவர்களை கத்த சந்திக்க விரும்புகிறார். குடும்ப தலைவர்கள் கத்தரை சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் தயவு செய்து வாருங்களேன், அந்த இடத்தை தயவு செய்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? சொல்லிவிட்டு கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கமும் அவர் தனக்கு முன்னாடி நிறுத்தி கொள்வதற்கு முதலாவது தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, அதற்காக என்ன பண்றாருங்க? அதற்காக, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்கால காரியத்துக்காக, அதற்காக உங்களை ஒப்பு கொடுங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். ஒப்பு கொடுத்துட்டு அடுத்தது விளக்குறாரு பாருங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து தலையா இருந்ததுனால ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு குடும்பத்தை தனக்கு முன்னாடி நிறுத்தி கொள்ள அவர் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எங்க கொண்டு வந்து முடிச்சாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பழைய ஏற்பாட்டினுடைய பலியாகிய கிறிஸ்து பஸ்காவா மரிச்சாருன்னா, அவர் மரித்து புதிய பழைய ஏற்பாட்டினுடைய சபையை அவர் வெளியே கொண்டு வருகிறார். நாம அர்ப்பணிச்சா நிச்சயமா நம்முடையவர்களை, நம்முடைய குடும்பத்தை எங்கெல்லாம் வெளியே கொண்டு வர முடியுமோ அதுல எங்கெல்லாம் வெளியே கொண்டு வர முடியும். நாம அர்ப்பணிக்காம 10 பேரை போய் சந்திச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான சந்திச்சாலும் சரி, ஒன்னும் விளங்காது. நாம அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல சரியா அர்ப்பணிச்சா நம்முடையவர்களை வெளியே வர வேண்டிய இடத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வருமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. குறிப்பாக கர்த்தர் குடும்ப தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க அர்ப்பணிக்க வேண்டிய இடத்தில் அர்ப்பணித்தால், நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் முழு இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்தது போல ஆண்டவர் உங்களை பலியை ஒப்பு கொடுக்கிறது, உங்களுடைய பலியாகாமல் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். இரண்டாவதா பாருங்க, அது நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்துல வேகமா வாசித்து பாருங்க. அங்க இரண்டாவதா ஒரு காரியம் இருக்குது பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ள ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை என்ன செய்யணுமா? அடித்து. கவனிங்க எல்லாருமே பாருங்க, இங்க 2 நாள் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் கவனிக்கணும். 2 நாள். 3ஆம் வசனத்துல 10ஆம் தேதியில் இருக்கா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன தேதி? சத்தமா சொல்லுங்க. 10ஆம் தேதியில அந்த பஸ்காவை ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும். எத்தனாம் தேதி அதை அடிக்கணுமா? 14ஆம் தேதி. கவனிங்க, எத்தனாம் தேதி அடிக்கணும்? 14. எத்தனை நாள் கவுண்ட் பண்ணுங்க? 10 இல்ல, கவனிங்க, 10, 11, 12, 13, 14. 4 நாள் ஆகுது. 11, 12, 13, 14. கவனிங்க, 4 நாள் ஆகுது. எத்தனாவது நாள் அடிக்கணும்? 14ஆம் தேதி அடிக்கணும். 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கணும். 14ஆம் தேதி அடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இது எதை குறிக்குதுன்னா, அதை சொல்றாரு, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். அப்போ முதலாவது இந்த பரிசுத்த பந்திய கர்த்தர் வீட்டு தலைவர்களுடைய அந்த ஒழுங்குமுறையை கையாண்டு அதை ஆண்டவர் அனுசரிக்க சொல்றார். 2வது பாருங்க, இந்த பரிசுத்த பந்திய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இந்த பரிசுத்த பந்திக்கு ஒரு விதிமுறை வைத்திருக்கிறார், ஒரு முறைமையை வைத்திருக்கிறார். 10ஆம் தேதி அவங்க ஆரம்பிச்சு அதை சூஸ் பண்ணணும், அதை தேர்ந்தெடுத்து 14ஆம் தேதி அதை அடிக்கணும். அப்ப இந்த 4 நாள் எதை குறிக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 3.5 வருட வாழ்க்கை ஊழியத்தை அது குறிக்குது. 3.5 வருஷத்துல அவர் அடிக்கப்படுகிறது அது காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதனாலதான் பேதுருக்கு சொல்றாரு, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். இந்த 4 நாள் எதை குறிக்குதுன்னா, 3.5 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முடிக்க போகிறது. அப்போ ஏன் அவருக்கு இந்த 3.5 வருஷம்? ஏன் இந்த 3.5 வருஷம் இந்த இடைவெளி கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த 3.5 வருஷம்? இதை பார்க்கும்போது பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிற நமக்கு அவர் தான் பஸ்கா. இப்ப நமக்கு ஏன் இத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறார்?
ஏன் நமக்கு இத்தனை வருஷம் ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார்? எதற்காக நம்ம வாழ வைக்கிறார்? என்ன அர்த்தம், என்ன நோக்கத்துக்காக நம்ம உயிரோட வச்சிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை 3.5 வருஷம் இந்த பூமியில 34 வயசுலதான் அவர் மரிச்சார். ஏன்னா 33.5 அவரு அடிக்கப்படுறாரு. அப்போ எதுக்குள்ள வந்துட்டாரு? 34 வந்துட்டாரு. இப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி 14ஆம் தேதி அடிக்கப்படணும். ஏன் இந்த 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார்? ஏன் பஸ்காவை அனுசரிக்கிற நமக்கு இத்தனை காலம் ஜீவன் தந்திருக்கிறார்? இந்த 3.5 வருஷம் ஏன் அவர் வந்த உடனே அவர் பலியா சிலுவையில் அடிச்சிருக்கலாமே? ஏன் 3.5 வருஷம் கேப்? எதுக்காக 3 வருஷம் கேப்? எதுக்காக பிரதர் நம்ம இன்ன வரைக்கும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாரு? அப்ப இந்த 3 வருஷத்துல அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பஸ்கா பழுதற்றதா இருக்குதா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு. அதுல பழுது இருக்குதா, அது சுத்தமா இருக்குதா, அது தேவனுக்கு ஏற்ற பலியா தானா? அப்ப நம்மை ஒப்பிட்டு பாருங்க. இந்த பஸ்காவில, இந்த பரிசுத்த பந்தியில எதற்காக ஆண்டவர் இன்ன வரைக்கும் நம்ம ஜீவனை வச்சிருக்கிறார்? எதுக்காக இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம ஆண்டவர் கிருபையா வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் 3.5 வருஷம் ஆண்டவர் கிருபையா கொடுத்தார்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அதை சோதித்து பார்ப்பதற்காக. அதே போல நம்ம வாழ்க்கையை இன்ன வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் குற்றம் இல்லாத, மாசற்ற, கரை திரை பிழையற்ற ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கத்தான் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்க்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன், அநீதி செய்கிறவன். அல்லேலூயா. நீங்க எதுல இருக்கிறீங்களோ அதுல பெருகிட்டே இருப்பீங்க. பாவத்துல இருந்தா நீங்க பாவத்துல பெருகிட்டே இருப்பீங்க. உண்மையில இருந்தீங்களா நீங்க உண்மையில பெருகிட்டு இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை அவர் சோதித்து பார்த்தார். எதற்காக சோதித்து பார்த்தார்? அவர் குற்றமற்றவரா என்பதை நிரூபிக்கும்படி. அதனால்தான் பாருங்க, அவருடைய உயிரோடு இருக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, யூதா சொன்னான், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். ஏரோது சொல்றான், அவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவே எழுதுறார் நிருபத்துல, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று எழுதுகிறார். அநேக பரிசுத்தவான்கள் என்ன எழுதுறாங்க பாருங்க. யார் யாரெல்லாம் எழுதுறாங்க? பிலாத்துடைய மனைவி சொல்றா, அந்த நீதிமானுடைய ரத்த பழிக்கு நான் உடன்படக்கூடாது. பிலாத்து சொல்றாரு, அவர் ஒரு குற்றமற்றவன். பாருங்க, யோவான் எழுதுறாரு, 1 யோவான் 3:5 வாசித்து பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 23:47 வாசித்து பாருங்க. 100க்கு அதிபதி சொல்றான், 100க்கு அதிபதி. இங்க பாருங்க, யோவான் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் என்ன இல்லை? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அந்த 100க்கு அதிபதி சிலுவையில இயேசு ஜீவனை விடும்போது அந்த 100க்கு அதிபதி சாட்சி கொடுக்கிறான் பாருங்க, இவர் மெய்யாகவே நீதிபரனாய் இருந்தார். பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிற நமக்கு என்ன சொல்றார் தெரியுமா? இந்த 3.5 வருஷ காலங்கள் என்னை சோதித்து பார்ப்பதற்காக பிதாவாகிய தேவன் கொடுத்த நாட்களா இருக்கிறபடினால் பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிற நமக்கு இத்தனை ஆண்டு காலம் ஏன் கொடுத்திருக்கிற தெரியுமா? நம்மை சோதித்து பார்ப்பதற்காக. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அநேகர் சாட்சி கொடுத்தது போல நாம் உயிரோடு கூட இருக்கும்போது குற்றமற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இயேசு மரித்த போதும் கூட அந்த யூதா சாட்சி கொடுத்தான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். நம்முடைய அடக்க ஆராதனையில, நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது, நம்முடைய கடைசி இறுதி யாத்திரையில இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அநேகர் கொடுப்பார்களா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். இப்படிப்பட்ட சாட்சியை கர்த்தர் கொடுப்பார்களா? ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன், மற்ற காரியத்தை சொல்ல நேரம் இல்லை. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனம் சொல்லுகிறது, அந்த பஸ்காவை புசிக்கிற விதம் அங்க இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஆனா இப்ப அதுக்குள்ள நான் போல. எல்லாரும் கவனிங்க. அந்த பஸ்காவை அவர்கள் எப்படி புசிக்க வேண்டும் என்கிற விதத்தை அங்க சொல்லி தருகிறார். 10, 11 இந்த 2 வசனத்துல அந்த பஸ்காவை புசிக்கிற விதம், அதே போல பரிசுத்த பந்தியை புசிக்கிற விதத்தை உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கற்றுக் கொடுக்கிறார். அதை நினைவு கூற வேண்டும்,
அதை ஆமென், அதை கேட்டு சுத்தநல் மனசாட்சி இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில எப்படி புசிக்க வேண்டும் என்கிற விதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில நாம் எப்படி பரிசுத்த பந்தி ஆகிய பஸ்காவை புசிக்க வேண்டும் என்றால், கவனிக்கணும் எல்லாரும், அவர்கள் புசிக்க வேண்டிய விதத்தில் இந்த பஸ்காவை புசித்ததுனால எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருந்து வெளியே வர வேண்டுமானால் பரிசுத்த பந்திய புசிக்கிறதுனால அல்ல, எப்படி புசிக்கிறோம் என்கிற விதத்தின்படி நாம் புசித்தால்தான் நாம் வெளியே வர முடியும். கவனிங்க, அவங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு காரணமே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா அவரை புசிப்பதற்கு நாம் எப்படி மனசாட்சியோடு இருக்கிறோம்? அவங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானுக்கு கொண்டு வந்தது போல இந்த பஸ்கா தான் அவங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இந்த பஸ்கா தான் அவங்களை கானானு கொண்டு போனது. அப்போ இந்த பஸ்காவை நாம் எப்படி புசிக்கிறோமோ, எப்படி வேத வசனத்தின்படி சுத்தநல் மனசாட்சியோடு நாம் அதை புசித்து பானம் பண்ணாதான் நம்மையும் இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பரம கானானாகிய அந்த பரலோகத்துக்குள்ள நம்ம கொண்டு போவார். அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசித்து நான் முடிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 இருந்து பாருங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 இருந்து தயவு செய்து எல்லாரும் எடுத்து யோவான் 6ஆம் அதிகாரம் 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கடைசி நாளில யாரை எழுப்புவாரா? எல்லாரும் எழுப்புவாங்க. நன்மை தீமை செய்த எல்லாரும் எழுப்புவாங்க. ஆனா நன்மை செய்தவர்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அடைவாங்களாம். ஆனா உண்மையாவே பரிசுத்த பந்தியை எப்படி அனுசரிச்சீங்களோ, எப்படி ஆசரிச்சீங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் பஸ்காவை புசித்த விதத்தில் புசித்து கானானுக்குள் பிரவேசித்தார்கள். நாம் கிறிஸ்துவாகிய இந்த பஸ்காவாகிய இந்த பரிசுத்த பந்தியை எப்படி புசிக்க வேண்டும் என்கிற விதத்தோடு புசித்தால் கர்த்தர் கடைசி நாளில உயிரோடு எழுப்பி அந்த பரம கானானுக்குள்ள கர்த்தர் நம்ம கொண்டு போவா. நாம் எப்படி புசிக்க போறோம்? இல்ல இருக்கிற இடத்துல எழுப்பி நிக்கலாமா? பைபிள் அப்படி மூடுங்க பார்க்கலாம். நிறைய காரியங்கள் நம்மளுக்கு சொல்ல முடியல. ஆனாலும் கூட வர நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பரிசுத்த பந்தியை குறித்ததான சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர்கள் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர்கள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது அலட்சியமா நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திற்கும் அதனாலதான் ரட்சிக்கப்படும் போது குடும்ப தலைவர்கள் முதலாக ரட்சிக்கப்படணும். குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது அந்த குடும்பம் பரிதவிக்கிற பரிதாபங்கள் ஏறாகும். அந்த குடும்பம் அடைய வேண்டிய நன்மைகளை அடையாமல் போய் விடுகிறது. குடும்ப தலைவர்கள் ரொம்ப மிக முக்கியம். குடும்ப தலைவர்கள் மூலமாதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க. அவருடைய வழி என்ன? அவருடைய வழி ஒன்றை தனக்கு முன்பதாக ஒரு மகிமையானதை நிறுத்திக் கொள்வதற்கு எந்த மகிமையும் தனக்கு வேண்டாம் என்று அதை விட்டு கொடுப்பது, ஒதுக்கி ஆண்டவர் பாதத்தில் தன்னை அர்ப்பணிப்பது. அருமையான குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கிற தலைவர்களே, தலைவிகளே, தயவுசெய்து கவனங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான ஒரு காரியத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு எது விருப்பமா இருக்குதோ அதை ஆண்டவருக்காக நீங்கள் விட்டு போடுங்கள். ஆண்டவருக்காக அதை நீங்கள் விட்டு தொலையுங்கள். ஆண்டவருக்காக அதை அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு முன்பதாக நீங்க நிறுத்தணுமா அல்லது நீங்கள் அதை விட்டுவிட போறீங்களா? நீங்கள் எதை விட்டுவிட போறீங்க? நீங்கள் எதை நிறுத்த போறீங்க? ஒரு மகிமையானதை நிறுத்த வேண்டுமானால் இந்த மண்ணுக்கு உரியதை விட்டு தொலையுங்கள். மண்ணுக்கு உரியதை தூக்கி போடுங்கள். ஆண்டவர் மகிமையான ஒன்றை நிறுத்துவதற்காக அந்த தலையாகிய சபைக்கு தலையாகி அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். உங்களை நீங்க ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க முடியுமா பிரதர்? குடும்ப தலைவர்களுக்கு, வாலிப தம்பிகளுக்கு, பிற்காலத்துல குடும்பத்துக்கு தலையாய் மாறப்போகிற உங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு.
பரிசுத்த பந்தியை ஏனோ தானோ நீங்க நிறுத்தாதீங்க, செய்யாதீங்க. அதை புசிக்க வேண்டிய விதம் இருக்கிறது. மனசாட்சியோடு கூட, சுத்தமல் மனசாட்சியோடு நீங்க புசிக்கணும். பரிசுத்த பந்தியை புசிக்கிற நீங்க, உங்களுக்குள் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க முழுகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க. இன்றைக்கு ஒருவேளை உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா வரப்போகிற நாட்களை நான் சொல்லுகிறது உனக்கு விளங்கும். அப்போது என் போதகர் எனக்கு சொன்னாரு, அது எனக்கு விளங்காமல் போயிட்டு கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானே என்று நீ அப்போது நீ கவலைப்படுகிற பாரப்படுகிற நேரம் வரும்போது அவர் அதற்கான தன் கர்த்தர் இப்போது எச்சரிக்கிறார். உன் வீட்டுக்குள் ஒரு குடும்ப தலைவனை சார்ந்துதான் கர்த்தர் உள்ளே வர விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு குடும்ப தலைவன் எவ்வளவு முக்கியமோ, பஸ்காவை ஆசரிக்க, சபையில பரிசுத்த பந்தி ஆசரிக்க குடும்ப தலைவர்கள் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர்கள் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பரிசுத்த பந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மனைவி பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என் மூலம் தான் எல்லாவற்றையும் கர்த்தர் உள்ளே கொண்டு வருகிறார். என் மூலம் தான் நன்மை கொண்டு வருகிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். தேவ கோபமோ உங்க மூலம் தான் வருது. தேவனுடைய கோபமோ நஷ்டமோ சாபமோ தேவனுடைய மகிமையான காரியமோ உங்களை கொண்டுதான் உள்ள வருது. இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நம்ம குடும்பத்தின் மக்களை யாரும் குற்றப்படுத்தி, கை நீட்டு குற்றப்படுத்தி நாம இன்னும் நம்முடைய குடும்ப சமாதானத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் என் குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறேன், என்னோட ஆண்டவரே நன்மை வருவதற்கு, ஆசீர்வாதம் வருவதற்கு நான் வாய்க்காலா இருந்தது உண்மைதான். ஆனால் என் மூலமா என் குடும்பத்துக்கு சில தீமைகளும் குழப்பங்களும் வருவதற்கு நானே ஆண்டவரே காரணமா இருப்பேன். ஆனால் என்னை நன்மையும் ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் அர்ப்பணிங்கள். இந்த பரிசுத்த பந்தியை புசிக்க வேண்டிய விதம் இதுதான். இந்த பரிசுத்த பந்தியை நீங்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. இன்னொரு முறை குடும்பத்து மக்களை கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக கர்த்தர் முகமுகமாய் இன்றைக்கு குடும்ப தலைவர் மூலமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.